ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி பாசிப்பயிறு சாம்பார் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாசிப்பயிறு சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் அளவு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு 30 நிமிஷம் நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. நமக்கு சீக்கிரமாக வேகணும், அதுக்காக கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாசிப்பயிரில் பார்த்தீங்கன்னா நான் 1.5 தக்காளி சேர்த்துக்கிறேன். உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பயறு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போனா தான் உங்களுக்கு சாம்பார் கன்சிஸ்டன்சி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமா பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசிய வேகிற அளவு நல்லா வேக வச்சுக்கோங்க பச்சை பயிரை. இப்போ இந்த பச்சை பயிரில் ஏதாவது தண்ணி எக்ஸஸாக இருந்ததுன்னா அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை போச்சு கடைய போகிறோம். அதனால் கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சாம்பார் எவ்வளோ தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கடாயில். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல கடுகு பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். நமக்கு ஏற்கனவே வேகிறப்ப சீரகம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வரமிளகா பிச்சும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரமாக இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் வரமிளகாவை பிச்சு கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம நல்லா கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த பாசிப்பயிரை அப்படியே எடுத்து தாளிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியான சாம்பார் பாசிப்பயிறு சாம்பார் செய்யும்போது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் சாம்பாரை விடவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லிக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும். தோசைக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது, ஆனால் சாதத்துக்கு சும்மா டக்கராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா கெட்டியாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா பருப்பு போல் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நீர்க்க இருந்ததுன்னா நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.